நாங்கள் இப்போ நெகம்புல இருக்கிற மங்குளி கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடுகள் வந்து இங்கே தான் காய போடுவாங்களாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே இருக்கிற கம்பெனி ஜாயில நெகம்புன்னு சொல்லி நிறைய இடத்துல இருக்குது. உங்களுக்கும் கருவாடு பிடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். கருவாடு பிடிக்காட்டிக்கும் கருவாடு எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எனக்கு கருவாடு பிடிக்காத மூக்கும் செடியாக மாறுது. இருந்தாலும் நான் உங்களுக்கான வீடியோ செய்கிறேன். கண்டிப்பாக பாருங்க. கருவாடு பிடிக்காட்டிக்கும் கருவாடு பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே நிறைய கருவாடுலாம் காய வச்சுட்டு இருக்காங்க. அந்த கருவாடுலாம் வந்து நிறைய ஃபேக்டரிஸ்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாகனம் எல்லாம் போய் கொண்டிருக்குது. இந்த கொத்திக்க தின்று வருது. சிங்களத்தில் கெந்தா மீன், இங்கிலீஷில் வந்து டூனா மீன் சொல்கிறாங்க. அதை இப்போ கருவாடு போடுறதுக்கு இந்த ஐயா வெட்டி கொண்டிருக்கிறார். ஐயா வெட்டுற ஸ்டைலே வேறு லெவலில் இருக்கு. இங்கால வந்து இன்னும் ஒரு டைப் ஆஃப் மீன் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த மீனோட பேர் தப்போரு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கும் இந்த மீன் வகையெல்லாம் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வெட்டின மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய விரலுக்கு போட்டு அதுக்குள்ள உப்பு போட்டு ஊற வச்சிருக்கிறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு இப்படியே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய பெரிய மீனையெல்லாம் வாங்கி நல்லா வெட்டி வந்து 3 நாளைக்கு அந்த பெரிய ரம்மில் போட்டு ஊற வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து அதையெல்லாம் எடுத்து பெரிய பெரிய கூடைகள்லாம் போட்டு அந்த உப்பு சரிவை வந்து குறைக்கிறதுக்காக தண்ணியிலலாம் நல்லா கழுவி வந்து அதை இப்போ காய வைக்க போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் சாப்பிட்ற அந்த கருவாடு வந்து வரும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கழுவி எடுத்துருந்தாங்க. அதை கொண்டு வந்து அப்படியே இதில் அப்படியே காய போட்டுருக்குறாங்க. சரியான வெயில் அடித்தா ஒரு 2-3 நாள்லேயே இது கருவாடு ஆயிடும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டிக்கு ஒரு 3-4 நாள் எடுக்குமா. இந்த கருவாடு வந்து கலர் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் அவள்கிட்ட கேட்டு வந்து சாப்பிட்ற கருவாடு தானாண்டு ஓமன்னு சொன்னாங்க. சிங்கத்தில் வந்து கெந்தா மீன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு மீனண்டாலே பிடிக்காது. இருந்தாலும் இது வந்து மீன் சேதிலா மீனோட எலும்பு போல இருக்கு. முள்ளா மீனோட முள்ளு. இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச அந்த முள்ளுகள் எல்லாம் வந்து கூட அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதை கொண்டு போய் குட்டி குட்டியாக கட் பண்ணி பேக் பண்ணி எல்லா இடத்துக்கும் வந்து விற்பனை செய்வாங்க. வித்தியாசமான நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்கு. என்னன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியலை. எங்களை விட்டு எல்லாம் ஒரு மீன் வாங்கி காய்ச்சுவாங்க. அதுவே என்னன்னு தெரியாமல் சும்மா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நிறைய மீன் வகைகள் இருக்குது. என்னன்னு சொல்லி இங்கே தெரிஞ்சவங்க யாருமா இருந்தால் கேட்போம். திரிக்கலையும் வந்து கருவாடு போட்டிருக்காங்க போல இருக்கு. இப்போதான் போட்டிருக்காங்க போல இருக்கு. மனம் அப்படியே கூட்டெல்லாம் பிடிக்கிட்டு வாங்க போகலாம். வாங்க வேற பார்க்க. கருவாட்டுக்காகவே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கீழே வந்து அந்த கருங்கல்லாம் போட்டு அதுக்கு மேலே சாக்கு விரித்து அந்த கருவாடை காய போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த கருங்கல் வந்து சரியான அந்த வெப்பத்தை வந்து இழுக்குமென்று நான் நினைக்கிறேன்.
எல்லாமே எல்லாம் இப்போ காஞ்சி நல்லா கருவாடாகி இதை வந்து எல்லாம் வந்து கம்பெனிக்கெல்லாம் வந்து விற்பனைக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ இதில் எல்லாம் இருக்குது. இந்த கருவாட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.